நம்ம ஹீரோயின் அந்த ஸ்பையை கொடுத்த ஃபோட்டோஸ்லாம் கொண்டாந்து வீட்டில் வச்சு பார்த்துக்கிட்டு நம்ம எதிர்பார்த்த மாதிரி அன்னைக்கு நைட்டு அவளை பார்க்க தான் அவன் போயிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வேலைத்தனம்லாம் பண்ணிட்டு இருக்கானே, இது ஒரு சரியான ப்ரூஃப்னு நினச்சிட்டே இருக்கா. இந்த பக்கம் பார்த்தா கரெக்டாக ஹீரோ என்ன பண்ணிட்டு இருக்கேன்ட்டு உள்ள வந்துட்டி நம்ம ஹீரோயின் ஃபோட்டோஸ்லாம் மறைச்சு வச்சுட்டு இருக்கா. நம்ம ஹீரோ அப்படியே அல்லாக்க வந்து அவளை அப்படியே தூக்கி அந்த பக்கம் வச்சுட்டு என்னம்மா அப்படின்ற மாதிரி அந்த ஃபோட்டோவில் எடுத்து ஃபுல்லாக பார்த்துட்றான். அவனுக்கு ரொம்ப கடுப்பாயிட்டு இருக்கு. என்னடா இவ்வளோ பணத்தை செலவு பண்ணியிருக்கேன்னு பார்த்தா ஒருத்தனை ஹையர் பண்ணி இந்த மாதிரி வேலைலாம் நீ பண்ணிட்டு இருக்கிறியா, எதுக்கு இப்படி என்னை வேவ் பார்க்கறதுக்கு ஆள் செட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோலாம் தூக்கி அவன் மேலே வீசுறான். அவர் இருந்துக்கிட்டு முதல்ல இதுக்கெல்லாம் நீ எக்ஸ்பிளைன் பண்ண அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு ஹீரோ எத்தனை டைம் நான் அவனுக்கு எக்ஸ்பிளைன் பண்றது, எவ்வளோ டைம் சொல்லியிருக்கேன், என்னை பார்த்தா அவனுக்கு ஃபுல் மாதிரி இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். அப்பதான் நம்ம ஹீரோயின் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா என்ன சொல்லியிருப்பான் அப்படிங்கும்போது அவளுக்கு அந்த விஷயம் ஞாபகம் வருது. அவங்க நமக்கு ஃபேமிலி ஃப்ரெண்டு, அவங்க தாத்தா ரொம்பவே ஹெல்ப் பண்ணியிருக்கனால நான் அவளுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு நாள் சொல்லியிருக்கான், அவளுக்கும் எனக்கு பிசினஸ் மீட்டிங் தான் நடந்துட்டு இருக்கு, இதெல்லாம் பிசினஸ் விஷயம், தேவையில்லாம நீ இதில் தலையிடாத, எதுக்கு எடுத்தாலும் நீ இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் கொண்டு வந்துட்டு இருப்பியா, எதுக்கு நீ சூசைட் அட்டன் பண்ற மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்க, புரிஞ்சுக்கவே மாட்டியா, நான் எத்தனை தடவை சொல்றேன் எங்க ரெண்டு பேத்துக்கு ஒண்ணுமே இல்லை, நீ எதுக்கு சந்தேகப்பட்டுட்டே இருக்க, இனிமேட்டுக்கு சந்தேகப்படாத, நீ செத்தா என்ன பொழைச்சா என்ன, இந்த மாதிரி நிறைய வேர்ட்ஸ்லாம் அவன் ஒவ்வொரு நாள் சொன்னதெல்லாம் இவ யோசிச்சு பார்க்கும்போது அவளுக்கு ரொம்ப மனசு வலிக்குது. இவன் இவ்வளோ கஷ்டப்படுற மாதிரி பேசியிருக்கானா, நம்ம வாழ்க்கை ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கா அப்படின்னு நினைச்சிட்டே இருக்கா. இந்த பக்கம் ஹீரோ வந்துட்டு நீ என்னதான் யோசிச்சுட்டு இருக்க, இனிமேட்டுக்கு இந்த மாதிரி ஃபுல் வேலைலாம் பண்ணாத, உன் கார்டை நான் பிளாக் பண்ண போறேன், இனிமேட்டுக்கு பணமே உனக்கு கிடைக்காது அப்படின்ற மாதிரி அவகிட்ட சொல்லிட்டு அந்த போட்டோ அவன் மேல மூஞ்சில தூக்கி திரும்பவும் எடுத்து வீசிட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா நம்ம ரொம்பவே துக்கமா இருந்திருக்கோம், நம்மளோட வாழ்க்கை ரொம்ப சந்தோஷம் இல்லாம தான் இருந்திருக்கு, இவனோட கேரக்டர்லாம் வச்சு பார்க்கும்போது கண்டிப்பா நமக்கு பிடிச்ச ஒரு ஆளை நம்ம தேர்ந்தெடுக்கல, நம்ம இந்த வாழ்க்கையில இனிமேட்டுக்கும் நம்பிக்கிட்டு ஃபுல்லா இருக்கிறதுக்கு நம்ம டைவர்ஸ் பண்ணிடலாம், இதுக்கு நமக்கு நல்ல ப்ரூஃபா இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் வந்து ஒரு ரிப்போர்ட்டரை பார்க்கறதுக்கு போறான். உனக்கு சூப்பரான ஒரு ஹெட்லைன் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு எவ்வளவு பணம் கொடுக்குறேன்னு கேட்டோட்டி அவன் அதை வாங்கி பார்த்துட்டு அவனுக்கு ஒரே சர்ப்ரைசிங். ஏன்னா லின்னு ஒரு மாடலிங், அந்த பக்கம் ஹீரோ பயங்கரமான பிசினஸ் மேனா, பயங்கரமான கிசு கிசு மேம், உங்களுக்கு நான் இவ்வளோ தரேன்னு சொன்னோட்டி நம்ம ஹீரோயினுக்கா ஒரே சந்தோஷம். அவன் என்ன நினைக்கிறா அப்படின்னா இவ்வளோ பணம் போகுதே அப்படின்னா நம்ம இவனை டைவர்ஸ் பண்றதை கொஞ்சம் தள்ளி வைப்போம், கொஞ்சம் பணம் சம்பாதிப்போம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறான். இந்த பக்கம் பயங்கரமா இதை வைரல் ஆயிட்டு இருக்கு. இதை வந்து அவன் நியூஸ் பேப்பர்ல போட்டு விட்டுறான், ஆன்லைன்ல போயிட்டு இருக்குது. இந்த பக்கம் ஹீரோ கிட்ட செக்ரட்டரி வந்து சொல்லிட்டு இருக்கான், சார் உங்களை பத்தி பயங்கரமா ரூமர்ஸ் போயிட்டு இருக்கு, நீங்க மேடம்க்கு சீட் பண்றீங்க அப்படின்னு சொல்லி பயங்கரமா உங்களை பத்தி பேசிட்டு இருக்காங்க. ஹீரோ டக்குன்னு என்ன கேட்கறான் அப்படின்னா அவ எப்படி இருக்கா, அவளோட ரியாக்ஷன் என்ன இருக்கு, நார்மலா தானே இருக்கா அப்படின்னு கேட்கும்போது இந்த பக்கம் சார் ஆக்சுவலா ரிப்போர்ட்டர் கிட்ட உங்க போட்டோ கொடுத்து பணம் வாங்கினதே மேடம் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு ஒரே ஷாக்கு. இதை அவன் எதிர்பார்த்திருக்கவே மாட்டான். இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினை பார்க்கறதுக்காக வீட்டுக்கு வரான். நம்ம ஹீரோயின் நேரா மாமியார்ட்ட வந்து ஓதுறதுக்காக போயிருக்காங்க. பயங்கரமா ஆக்டிங் பண்ணிட்டு இருப்பான். இவன் போகும்போது இவன் வந்திருக்கிறது கூட பார்த்திருக்க மாட்டான். அவன் சொல்லிட்டு இருப்பா, இங்க பாருங்க உண்மையிலேயே நான் அவங்கள தப்பா நினைக்கல, ஆனா என்ன பண்றது எனக்கு மனசு ரொம்ப சங்கடமா இருக்கு, இந்த மாதிரி கிசு கிசுலாம் வந்து நான் என்னதான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காளாம். அவங்க சொல்லிட்டு இருக்காங்க, எப்பா அவங்க ரெண்டு பேரும் சின்ன வயசுல இருந்தே ஒன்னா வளர்ந்தவங்க, அவங்க ரெண்டு பேத்துக்குள்ளேயும் ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும் தான் இருக்கு, மற்றபடி வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு ஆண்டி எக்ஸ்பிளைன் பண்றாங்களா. அப்ப நம்ம ஹீரோயின் சொல்றா, என் மனசு ரொம்ப சங்கடப்படுது, டாக்டர் சொல்லியிருக்காங்க சந்தோஷமா இருந்தாதான் குழந்தை உண்டாகும்னு சொல்லிட்டு, பாருங்க என்னால அவனுக்கு ஒரு குழந்தைய கூட கொடுக்க முடியல, நம்ம குடும்பத்துக்கு வாரிசு வேண்டாமா அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். உடனே ஆண்டி இருந்துட்டு நான் அவனை கண்டிச்சு வைக்கிறேன், அவன் பாரு ஒழுங்கா பொண்டாட்டியை கேர் பண்ண கூட தெரியல அப்படி இப்படின்ட்டு பயங்கரமா ஹீரோவை திட்டிட்டு இருப்பாங்க. ஹீரோவோ பக்கத்துல இருந்து இவ போடுற டிராமா எல்லாம் பார்த்துட்டு தான் இருப்பான். இவ மனசுல நினைச்சிட்டு இருக்கா, நல்ல வேலை குழந்தைய பத்தி கொஞ்சம் விட்டு போட்டோம், இதனால நமக்கு ஈஸியா ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்ட்டு இருக்கும்போது பின்னாடி நம்ம ஹீரோ இருமிட்டு இருக்கானா. உடனே இந்த ஆண்டி பார்த்துட்டு என்னடா நீ பண்ணி வச்சிருக்க, கொஞ்சம் கூட வைஃபை பத்தி உனக்கு கவலையே இல்லையா, அவளை ஒழுங்கா பாத்துக்க முடியாது, எப்படி கோவமா இருக்கா பாரு, அவளை சமாதானப்படுத்து அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஏதோ பரவாயில்ல அவ இப்ப அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கிட்டா, உங்களை பத்தி புரிஞ்சுக்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களா. நம்ம ஹீரோ இருந்துகிட்டு அம்மா அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும் போது இந்த பக்கம் வேலைக்காரங்க வந்து லின் வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னோட்டி நம்ம ஹீரோயின் அப்பதான் இன்னும் கொஞ்சம் ரெடி ஆகுறான். அவ வந்துட்டு காகா ஆக்சுவலா இதெல்லாம் என்னோட தப்பு தான், என்னைய வச்சுதானே பிரச்சனை உண்டாயிருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த ஆண்டி காகா அப்படின்னு ரொம்ப குழஞ்சிட்டு இருப்பாளா. இந்த பக்கம் ஹீரோயினை பார்த்து நீ அவனை எதுவும் தப்பா நினைக்காது, இது சாதாரண ரூமர்ஸ் தான், இதனால நீ அவன்கிட்ட கோவப்படக்கூடாது சண்டை போடக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு மனசுக்குள்ள நினைக்கிறா. இவ சரியான ஒரு நாட்டுப்புறம் தானே, கண்டிப்பா இது ஒரு பெரிய பிரச்சனையா பண்ணிடுவா அப்படிங்கும் போது மனசுல நினைக்கிறா. நம்ம ஹீரோயின் என்ன சொல்லிட்டு இருக்கானா, இது ஆனது ஆயிப்போச்சு, நம்ம என்ன பண்ண முடியும், எப்படியோ இந்த ரூமர்ஸை மாத்த முடியாதுல்ல, என் மனசுதான் ரொம்ப துக்கமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனா என்ன பண்றது, என்னதான் இருந்தாலும் என் வீட்டுக்காரன் இன்னொரு பொண்ணு கூட பார்க்கும்போது என் மனசு சங்கடப்படாதா, என் மனசு சங்கடப்பட்டா என்ன ஆகும்,
ஆகும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இந்த ஆண்டி வந்துட்டு, பாத்தியாமா இங்க பாருமா, என்னதான் இருந்தாலும் நீ சின்ன வயசுல இருந்து என் குடும்பத்திலே வளர்ந்த பொண்ணுதான், அதுக்காக நான் ரூடா பேசுறேன்லாம் நீ நினைக்க கூடாது. இப்போ இவனுக்கு கல்யாணம் ஆச்சு, இனிமேட்டுக்கும் நீ இவன் பின்னாடி சுத்திட்டு இருக்கலாம் செட் ஆகாது. அதாவது பிசினஸ் விஷயமா உனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா இனிமேட்டு நீ டைரக்டா என்கிட்ட வா, நான் உனக்கு என்னன்னாலும் தீர்த்து வைக்கிறேன், அவங்க பிரச்சனை நீ தலையிடாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாத மாதிரி சொல்றாங்களா. அவளுக்கா பயங்கரமா நோஸ் கட் ஆகி போயிடுது. நம்ம ஹீரோயினுக்கா ஒரே சிரிப்பு. இந்த பக்கம் நம்ம ஹீரோ வந்துட்டு ஹீரோயின் கையை பிடிச்சி விறுவிறு எழுதிட்டு போயிட்டு இருக்கான். ஏன்னா ஹீரோவுக்கு வந்து இவ போடுறது எல்லாமே நாடகம் அப்படின்னு நல்லபடியா தெரியுதுல. பத்தாவதுக்கு இந்த ஆண்டி வேற இருந்துட்டு, அப்பா 2 பேரும் உள்ள போயிட்டாங்க, ரூமுக்குள்ள கதவை சாத்தினாங்களா, அவங்க சண்டையில சரியா போயிரும், ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணுங்க, அவங்க எப்படியும் கொஞ்ச நேரத்துல வெளியே வருவாங்க அப்படின்ற மாதிரி இந்த ஆண்டி சத்தம் போட்டுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ நேரா ஹீரோயினை கொண்டு வந்து ஒரு கட்டில தள்ளிட்டு, இப்போ என்ன டிராமா பண்ணிட்டு இருக்க அப்படிங்கும்போது, ஐயோ நீ பண்றதெல்லாம் எனக்கு வலிக்குது அப்படின்ற மாதிரி இவ சொல்றா. ஏன்னா அவன் கையை டைட்டா பிடிச்சிட்டு வந்திருக்கால. ஹீரோ சொல்றான், இவ்வளோ நேரம் வெளியே அவ்வளோ எனர்ஜெட்டிக்கா இருந்த, இப்போ உள்ள வந்து என்ன நாடகம் போட்டுறியா, என்னதான் உன் பிளானு, எதுக்காக நீ இந்த மாதிரி போட்டோஸ்லாம் நீ சோல்வ் பண்ண அப்படின்னு சொல்லி கேட்கறான். ஏன்னா இவனுக்கு தான் எல்லாம் தெரிஞ்சு போச்சுல. அதுக்கு அவ சொல்லிட்டு இருக்கா, முதல்ல நீ எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண அப்படிங்கும் போது ஹீரோ அதுக்கெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண அவசியம் இல்லைன்னு சொல்லி அவ கையை பிடிச்சி நசுக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினுக்கு உள்காயம் இருக்கு, இது இவனுக்கு தெரியாதுல்ல, அதனால நல்லா வலிக்கும். அவ வந்து இப்படி ஊதிட்டு இருப்பாளா, ரொம்ப நடிக்காத, அடுத்த டைம் சூசைட் அட்டம்லாம் பண்றதா இருந்தா கையெல்லாம் கிழிச்சுக்காத, எனக்கு காட்டுறதுக்காக தானே கிழிச்சுக்கிறேன், நான் கூட ஆளான்னு நினைச்சு பயந்துருவேன் நினைச்சிட்டு இருக்கிறியா. அப்ப ஹீரோயின் சொல்லுவா, எனக்கு காயம் இருக்கு இல்ல, இதை பத்திலாம் உனக்கு கவலையே இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ கேட்டுட்டு இருக்கா, நீ ஏன் இந்த மாதிரி பண்ற, இப்ப கொஞ்ச நாளாவே நீ கொஞ்சம் ரொம்ப வித்தியாசமா நடந்துக்கிற, நான் உன்கிட்ட க்ளோஸா வரணும், என்ன அட்ராக்ட் பண்றதுக்காக தான் எப்படி பண்ற அப்படிங்கும்போது ஹீரோயின் சொல்லுவா, இங்க பாரு நான் முன்னாடி எப்படி இருந்தேன்னு எனக்கு தெரியல, ஒருவேளை நான் அப்படிலாம் இருந்தேன்னா உன் மேல பைத்தியமா இருந்தேன்னு நினைச்சுக்கோ, ஆனா இனிமேட்டுக்கு நான் அப்படி இருக்க மாட்டேன், இனிமேட்டுக்கு பைத்தியக்காரத்தனமா நடந்துக்கவே மாட்டேன் அப்படிங்கிறாளா. ஹீரோ வந்துட்டு, என்ன பைத்தியக்காரத்தனமா, என்னால விரும்புறது உனக்கு பைத்தியக்காரத்தனமா அப்படிங்கும்போது, ஆமா இனிமேட்டுக்கு நான் உன்னை விரும்ப மாட்டேன் அப்படிங்கிறான். இவனுக்கு கோவம் வந்து பிடிச்சா அவளை தள்ளி விட்டுறான். உண்மையை ஒத்துக்கோ, நீ ஜெலஸ்னால தானே இவ்வளவும் பண்ணிட்டு இருக்க, அந்த போட்டோவை பார்த்துட்டு உனக்கு ஜெலஸ் ஆயிடுச்சு, அதனால தானே இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க, அன்னைக்கு நீ என்னன்னா என்னை கட்டி பிடிச்சுக்கிட்டு விடவே இல்லை, அதுக்கப்புறம் நீ ஏன் என்ன தள்ளி விட்ட, அதுக்கப்புறம் பார்த்தா போட்டோவை எடுத்து இதை வேற சோல்வ் பண்ணி விட்ட, எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க, என்ன டிராமா அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்டுட்டு இருக்கான். அப்ப நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா, அதான் நான் உன்கிட்ட சொல்லிட்டல, இனிமேட்டுக்கு இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன், உன்னை லவ் பண்ணவே மாட்டேன் அப்படிங்கோட்டி நம்ம ஹீரோ சரி சரி இந்த பாத்துக்கோ, இந்த மீடியா மேட்டர்லாம் நான் பாத்துக்கிறேன், யாருமே என்ன மீறி பப்ளிஷ் பண்ண மாட்டாங்க இனிமேட்டுக்கு, நீயும் இந்த மாதிரி தேவையில்லாத வேலை இனி பண்ணாத என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்பிடுறான். நம்ம ஹீரோயின் அப்படியே யோசிச்சுட்டு இருப்பான். 23 வயசு ஹீரோயின், இனிமேட்டுக்கு உங்க வாழ்க்கை இதே மாதிரி கஷ்டத்துல இருக்க வேணா, அவனை லவ் பண்றதை விட்டுருங்க, நான் உங்களை காப்பாத்துறேன் அப்படின்ற மாதிரி அவளுக்கு அவளே சொல்லிக்கிறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் அந்த வீட்டை விட்டு கிளம்புறாங்க. அதாவது மாமியார் வீட்டுல இருந்து பாய் சொல்லிட்டு கிளம்புறாங்களா. அப்ப மாமியார் சொல்லிட்டு இருக்கா, இங்க பாருமா, நீயும் அவனும் ஒண்ணு சேர்ந்தது எனக்கு ரொம்ப போதும், ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிறீங்க, இப்படியே எப்போ இருக்கணும், சீக்கிரமா எனக்கு ஒரு பேர குழந்தை பெற்று கொடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் சரி சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லும்போது இந்த ஆண்டிக்கு வந்து ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா இவ ரொம்ப மாறிட்டா அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. இவகிட்ட சொல்றாங்க, இங்க பாருமா, ஆரம்பத்துல உன் மேல எனக்கு அதிருப்தி தான், நீ ஒரு நாட்டுப்புறம் அப்படின்னு சொல்லி தான் நினைச்சேன், ஆனா அவனோட கேரக்டர் எனக்கு ரொம்பவே பிடிச்சு போச்சு, இப்ப நீ இன்னமும் மெச்சூர்ட் ஆயிட்ட, அது மட்டும் இல்லாம இங்க பாத்துக்கோ, நீ நாட்டுப்புறம்னு சொல்லிட்டு உன்னை நீ நினைச்சுக்க வேண்டாம், யாரு என்ன சொன்னாலும் நீ கவலைப்படாத, நீ வந்து இந்த குடும்பத்து மருமக, நீ என்ன கேட்டாலும் கிடைக்கும், உனக்கு ஒரு பவர் இருக்கு, உனக்கு ஏதாவது தேவைன்னா என்கிட்ட வா, நான் உன்னை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி பாய் சொல்லி அனுப்புறாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் யோசிச்சிட்டே இருக்கா, சரி நம்ம எப்படியும் அவனை டைவர்ஸ் பண்ண போறோம், டைவர்ஸ் பண்ணிட்டு கிளம்ப போறோம், நமக்கு ஒரு ஜாப் வேணும், நம்ம என்ன பண்ணிட்டு இருந்தோம் இதெல்லாம் நமக்கு தெரியணுமே அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல ஏதாவது தடயம் கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூமை ஃபுல்லா சோதனை போடுறான். அப்போ ஒரு லாக்கர் பாக்குறா, இதோட பாஸ்வேர்டு என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஓபன் பண்ணி பாப்பா, அவருக்கு அதை ஓபன் பண்ணவே முடியாது. அதுக்கப்புறம் அதை எப்படி ஓபன் பண்ணி பார்த்தா அது உள்ள வந்து இவன் இந்த வீட்டை விட்டு போகணும் அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு டீட்டெயில் இருக்கு. இதை பார்த்துட்டு எப்படி அவன் பணக்காரன், அவன் வீட்டை விட்டு போனா என்ன, அவனுக்கு ஒன்றும் கிடையாது, நம்ம தான் வீட்டை விட்டு போகணுமோ அப்படின்னு சொல்லிட்டு வேலை தேடணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறான். அப்புறம் நம்ம ஹீரோயின் தன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு கிட்ட போயிட்டு ஏதாவது வேலை ஏற்பாடு பண்ணி கொடு அப்படின்னு கேட்டுட்டு, உனக்கு வேலையா, என்ன சொல்லிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி அவன் கேட்டுட்டு இருக்கான். ஆமா நான் டைவர்ஸ் பண்ணிட்டா, அதுக்கப்புறம் எனக்கு பணம் சப்போர்ட் வேணும்ல, அதனால வேலை நோட்டி அவன் ஆச்சரியமா பாப்பா, என்னது டைவர்ஸா, நீயா அவனையா, உன் வாழ்க்கையே அவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு இவனோட நெத்தியில தொட்டு பார்த்துட்டு உனக்கு எது காய்ச்சலா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். அவன் வந்து ஏன் நீ எப்படி பிஹேவ் பண்ற அப்படின்னு சொல்லும் போது, ஆமா உன் வாழ்க்கையே அவன் தான், அவனை விட்டுட்டு நீ எப்படி வருவ, இதெல்லாம் போய் தானே அப்படின்னு சொல்லி கேட்கறான். அவன் என்னை ஒழுங்காவே கவனிச்சுக்க மாட்டேங்கிறான், அவன் என்ன மோசமா நடத்துறான், நான் அவனை டைவர்ஸ் பண்றது தானே முறை அப்படின்னு சொல்லும் போது இவன் இருந்துக்கிட்டு, நீ பழைய ஆள் மாதிரி இல்லையே, உனக்கு ஏதாவது பிடிச்சிருச்சா பைத்தியமா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது நம்ம ஹீரோயின் யோசிக்கிறா, ஒருவேளை நம்ம பெஸ்ட் ஃப்ரெண்ட்னால நம்ம புருஷனோடய வாங்கணும்னு இவன் நினைக்கிறானோ, சரி சரி நம்ம சீக்கிரத்துல கல்யாணம் பண்ணிருக்கணும், உனக்கு தெரியுமா நான் இந்நேரம் அவனை எப்போ டைவர்ஸ் பண்ணிருக்கணும், ஆமா
எங்களுக்கு எப்படி கல்யாணம் ஆச்சு அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்ட்கிட்ட கேட்குறா. அப்போ கரெக்டாக இந்த லின் அந்த பக்கம் வரா. அந்த லின்னோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருந்துக்கிட்டு ஒரு நக்கலை அவளை பார்த்து சிரிச்சுட்டு, ஆமாம் அவனை விரும்பியா கல்யாணம் பண்ணிக்கிட்டான், அவனை மயக்கி தான் நீ கல்யாணம் பண்ண அப்படிங்கும்போது நம்ம ஹீரோனுக்கு ஷாக்கிங்காக இருக்குது. அவனுக்கு ட்ரெஸ்ஸை கொடுத்தானே நீ கல்யாணம் பண்ண, ரெஸ்பான்ஸ் பண்ண தான் அவனை கல்யாணமே பண்ணிக்கிட்டான், அவனை லவ் பண்ணுறான்னு நினச்சிட்டு இருக்கே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு பயங்கரமாக கடுப்பாயிட்டு இருக்கு. இந்த பக்கம் இந்த லின் வேற இருந்துக்கிட்டு அவளை ரொம்ப டீஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருப்பா. அதாவது சாரி என் சிஸ்டர்ஸ் வந்து ரொம்ப கேர் பண்ணிக்கிறாங்க, அதனால தான் ஓப்பனாக பேசிட்டாங்க போது நம்ம ஹீரோயினுக்கு செம்மையா கடுப்பாகி போயிட்டு அவளை பலார்னு ஒரு அரைவா. ஆக்சுவலா உன் சிஸ்டர் அரைகிறதுக்கு பதிலாக தான் ஒன்னு அரைஞ்சேன் சரியா அப்படின்ட்டு அப்படியே கையை தொடப்பா. இந்த பக்கம் ஹீரோவோட ஆஃபீஸை காட்டுறாங்க. செக்ரட்டரி வந்து சொல்லிட்டு இருக்கா, நடந்த கிசுகிசுனால நம்மளோட மார்க்கெட் வேல்யூ கொஞ்சம் குறைஞ்சிருக்கு சார் அப்படிங்கும்போது நம்ம ஹீரோ அதை எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பேசிட்டே இருக்கானா. அப்போ செக்ரட்டரி சொல்றான், ஆக்சுவலா இந்த லின் மேடம்க்கு பிசினஸ் லாஸ் ஆனதுல நீங்க கொஞ்சம் பணம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்கல்ல, இதை உங்க ஒய்ஃபு கிட்ட சொல்லணுமா சாருங்கும் போது சொல்லணும்னு அவசியம் இல்லை, அதெல்லாம் தேவையில்லாத விஷயம் அப்படின்ற மாதிரி இவன் சொல்றான். அதுக்கப்புறம் பார்த்தா ஹீரோவுக்கு ஒரு கால் வந்துட்டு இருக்கு. எங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து, நீங்க தான் இந்த மிஸ்ஸஸோட ஹஸ்பண்டா, ஆக்சுவலா இங்க ஒரு பிரச்சனை நடந்திருக்கு, நீங்க போலீஸ் ஸ்டேஷன் வாங்க நோட்டி நம்ம ஹீரோ வேகமா அங்க போறான்.